வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஎஸ் டிஸ்கவரி. அதாவது ஒரு மிஷினில் இப்போ நம்ம ஒரு மிஷினை டார்கெட் பண்ணுறோம், இல்லை ஒரு வெப்சைட்டை டார்கெட் பண்ணுறோன்னா அந்த மிஷின் இல்லைனா வெப்சைட் எந்த மாதிரி ஓஎஸில் ரன் ஆகுது, எந்த ஓஎஸ் அந்த சர்வரை ரன் பண்ண வைக்குது. லைக் வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 2008 சர்வர், லினக்ஸ் சர்வர், உபண்டோ சர்வர், இந்த மாதிரி எந்த சர்வர் வந்து அந்த ஹோஸ்டையோ இல்லை அந்த சர்வீஸையோ வந்து ரன் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஓஎஸ் ஸ்கேனிங், ஓஎஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து அந்த ஓஎஸ் டிஸ்கவரி எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோடைய இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அதோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓஎஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓஎஸ்னா என்னன்னா ஒரு பிரெயின் மாதிரி. ஓகேங்களா, ஒரு பிரெயின் இல்லைனா ஒரு ஹார்ட். எப்படி நம்மளுக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஒரு பிரெயின் இருக்கோ, அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் அண்ட் மதர் போர்டு கண்டிப்பாக இருந்தாகணும். ஒரு ஓஎஸ் இல்லைனா சிஸ்டம் ரன் ஆகவே ஆகாது. பட் மதர் போர்டு இல்லைனா வேறு எப்படி சொல்கிறது, மதர் போர்டு இல்லைனாலும் ரன் ஆகாது. ஸோ இது ரெண்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து ஒரு சிஸ்டம் ரன் ஆகாது. லைக் எந்த ஒரு சர்வர் எது இருந்தாலுமே சரி, ஒரு ஓஎஸ் இல்லாமல் எதுவுமே ரன் ஆகாது. ஓகேங்களா, ஸோ நான் இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஓகே, அது வந்து டவுன் ஆகலை, அதனால தான் அங்கே வச்சேன். இப்போ வந்து அந்த ஓஎஸ் வந்து நம்ம என்ன ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். லைக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நிறைய பேருக்கு வந்து நிறைய ஓஎஸ் தெரிஞ்சிருக்கலாம். பட் வந்து சில பேருக்கு சில ஓஎஸ் தான் தெரிஞ்சிருக்கலாம். லைக் வந்து விண்டோஸு, காமனாக லினக்ஸு, காமனாக iOS, இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பட் இதை தாண்டி கிட்டத்தட்ட 100 டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட லினக்ஸ்லேயே 50 டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. விண்டோஸில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 இல்லைனா 10 ஓஎஸ் ஆச்சு இருக்குது. iOSல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸே இருக்குது. ஓகேங்களா, லைக் iOS சர்வர், iOS நெட்வொர்க்கிங் டூல், நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சாதான் 3 ஓஎஸ் தான். சில பேருக்கு 3 தெரியும், சில பேருக்கு அட்வான்ஸ் ஃபில்டர்லாம் போகும்போது நிறையாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஓஎஸ் நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா Nmap தான். Nmap மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டூலு, மோஸ்ட் பாப்புலர் டூலு, பவர்ஃபுல் டூலு. இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் மாடியூலுமே இருக்குது. நம்ம வந்து அந்த மாடியூல்லாம் எல்லாமே பார்ப்போம். அதாவது Nmap வச்சு தான் இந்த ஃபுல் கோர்ஸுமே, சில எப்படி சொல்கிறது, ஒரு 30% ஆஃப் கோர்ஸே Nmap மூலிமா தான் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஓகேங்களா, scanme.org. ஓகேங்களா, இந்த வெப்சைட் வந்து எந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா இவங்க Nmap-உடைய வெப்சைட் தான். இவங்க டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்மளுக்கு கொடுத்த ஒரு வெப்சைட் scanme.org. ஸோ இப்போ நான் Nmap கொடுத்துருக்கேன். Nmapன்றது நெட்வொர்க் மேப்பிங், அது நம்ம யூஸ் பண்ண போகிற டூல். -ஓன்றது ஓஎஸ் டிடெக்ஷன். scanme.orgன்றது எந்த வெப்சைட்டுக்கான ஓஎஸை டிடெக்ட் பண்ண போகிறேன்னு நான் ஒரு என்ட்ரு கொடுத்தேன்னா, இப்போ வந்து ஸ்கேனிங் Nmapனு வரும். நான் டவுன் ஆரை கொடுத்தேன்னா அண்டர்கோயிங் ஸ்டெல்த் ஸ்கேன். இது ஏன் ஸ்டெல்த் ஸ்கேன் அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமைஸ்டு பேக்கெட்ஸை சென்ட் பண்ணும். அந்த பேக்கெட்ஸ் மூலிமா திரும்ப வர பேக்கெட்டை அனலைஸ் பண்ணி, ஓகே இப்போ வந்து ஒரு டைம் டு லீவ், இப்போ வந்து ஓஎஸ் டிடெக்ஷன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியாது. லைக் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு ஒயிட் போர்டு நான் ஓப்பன் பண்ணி அந்த ஒயிட் போர்டில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ W டைப் பண்ணோடனே ஒயிட் போர்டு வந்துடுச்சு. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஓஎஸை 2 டைப் ஆஃப் டிடெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டேரெக்டாகவே போயிட்டு அவங்க சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்கறது. பட் இது வந்து ரொம்பவே இல்லீகலு, ஈஸியாக மாட்டிக்கும். அவங்க சிஸ்டம் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் ஓஎஸ் திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்குறத விட, நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமைஸ் பேக்கெட்ஸை சென்ட் பண்ணும்போது அந்த பேக்கெட்ஸ் என்ன பண்ணும், நம்மளுக்காக வந்து இன்ஃபர்மேஷனை கேர் பண்ணி தரும். லைக் வந்து அந்த பேக்கெட்டோடைய சைஸு, பேக்கெட்டோடைய ரிவர்ஸ் வரும்போது அதோடைய டைம் டு லீவ், அதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஓஎஸை கண்டுபிடிச்சிடும். ஒரு ஓஎஸோட டீட்டெயில். லைக் வந்து இதுதான் டார்கெட்டோட மிஷின்னா, இதுதான் விக்டிமோட மிஷின். இது வந்து ஹேக்கரோட மிஷின்னா, இது வந்து விக்டிமோட மிஷின். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷலைஸ்டு கஸ்டமைஸ் பேக்கெட்டை சென்ட் பண்ணலாம். அந்த பேக்கெட் என்ன பண்ணும், அந்த மிஷினை ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி எனக்கு வரும். ஸோ அந்த அந்த பேக்கெட் என்ன எடுத்துன்னு வரும்னு கேட்டிங்கன்னா, சில பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எடுத்து வரும். எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, டைம் டு லீவு, அதுக்கப்புறம் எம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில லைக் வந்து ஹோப்பு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து பென் டூலா. இப்போ நான் வந்து ஒரு டைப் ஹியர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோப்னா அதோடைய டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து என்ன சொன்னேன், எம்எஸ். ஓகேங்களா, மில்லி செகண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் டு லீவ். ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். இது ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்க, ஒரு நிமிஷம். இது தேவையில்ல, ரெட்டு. ஓகே, இப்போ வந்து ஹோப் நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஹோப்புன்றது சிஸ்டமுடைய டிஸ்டன்ஸ், சிஸ்டமுடைய பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். எம்எஸ்ன்றது
அதோடைய ஸ்ட்ரென்த்து. டைம் டு லிவ்ன்றது 2 சிஸ்டமுக்கும் வர இன்டர்வல் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு இது ஒரு டேபிளே இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஓஎஸ் டேபிளே இருக்குது. அந்த ஓஎஸ் டேபிள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு டைம் டு லிவ் ஒரு 10 இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு விண்டோஸ் 7. இப்போ டைம் டு லிவ் ஒரு 20, எம்எஸ் ஒரு 50, ஹோப்பு ஒரு 11 இருக்குது அப்படின்னா அது ஒரு ஓஎஸை டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓஎஸ் டேபிளும் தனியாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் லைக் வந்து அதனால தான் இப்போ வந்து நான் இந்த 3த்தையும் உங்களுக்கு ஏறி காமிக்கிற மாதிரி இருந்தது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து பார்ப்போம். ஓஎஸ் டிடெக்ஷன் பர்ஃபார்ம்டுன்னு வருது. நோ எக்ஸாக்ட் ஓஎஸ் மேட்சஸ் ஃபார் த ஹோஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் எதை ஸ்கேன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, scanme.orgன்றது அவங்க கொடுத்த வெப்சைட். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஓஎஸ் வந்து லினக்ஸில் ரன் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு ஓஎஸ் ஸ்கேனை வந்து நம்ம ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா. என்ன இதுக்கு மேலே டவுன் வரல, அதோட போயிடுச்சா. ஓகே, ஸோ அந்த ஓஎஸ் ஸ்கேனை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ லினக்ஸு இல்லைனா விண்டோஸ்னு கரெக்டாக காமிக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இது மூலமா ஓஎஸ்ஐ வந்து ஈஸியாக டிஸ்கவர் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து எல்லா மிஷினுமே வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். பட் இப்போ நான் வந்து ஏன் எங்கள் காலேஜ் வெப்சைட்டையோ இல்லை எங்கள் காலேஜ் கூகுளையோ நான் டார்கெட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மெத்தடில் அந்த மாதிரி வெப்சைட்டை ட்ரை பண்ணால் அது வந்து இல்லீகல். ஸோ அதனால தான் இவங்க கொடுத்த வெப்சைட்டையே நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ scanme.orgன்றது nmap யூஸ் பண்ணணும்னு கொடுத்த ஒரு வெப்சைட் ஓகேங்களா. லைக் வந்து இதை நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, nmap -help என்டர் டைப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் nmap scanme.org இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே பர்மிஷன் கொடுத்த ஒரு வெப்சைட். இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கான வெப்சைட் தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, ஒரு சர்வீஸை வந்து போர்ட்டை வந்து அதோடைய சர்வீஸ் பார்க்குறது, வெர்ஷன் பார்க்குறது சொல்லிட்டு இதிலே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஓஎஸ் டிடெக்ஷன், ஓஎஸை வந்து டிஸ்கவரி பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பட் வந்து அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் எந்த மாதிரி கமெண்ட் போடணும், அதை ஒரு ரிசல்ட் அனலைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நம்ம வந்து அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். ஒரு ஷார்ட் அண்ட் கட்டாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. பட் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லுவேன். இன்ஃபர்மேஷன் கேதரிங் எடுத்தனால நான் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நீங்கள் ஹேக்கிங் மிஷின் ஏற்கனவே ஏற்றி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.